ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில் 1:30 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 12 மணி போல் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 1:30 மணி போல் தீர்ந்தது. இந்த டோக்கனை வாங்கிறதுக்காக பக்தர்கள் சாயந்தரம் 7 to 8 வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 7 to 8 இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள், டோக்கன்ஸ் கிடச்சிரும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இதில் நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறீங்கன்னா 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கின அன்னைக்கே அனுமதிக்கப்படுற நேரத்தில் 2 நடைபாதைகளில் நடந்தும் போகலாம், இல்லை கார், ஜீப், பஸ்லேயும் போகலாம். மறுநாள் தான் தரிசனம் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்குறீங்கன்னா வாங்கின உடனே நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடக்க முடியாது. அதற்கு அடுத்த நாள், அதாவது உங்களோட தரிசன டேட் போட்டிருக்கோம்ல, அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போ ஜாயின் பண்ணி போகிற வழியில் 1200வது படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் அந்த டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் ரெண்டுக்குமே ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கும். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் இன்றைக்கு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகும்னு TTDயில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன், டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் அந்த க்யூவில் கூட ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டேஜில் நமக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அதில் டைம் ஸ்லாட் போட்டிருப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். வந்துட்டு லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் ரீஎன்ட்ரி பாயிண்ட் இருக்கும், W4 கேட் கிட்ட. அந்த ஸ்லாட்லேருந்து ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி ரீஎன்ட்ரி பாயிண்டில் போகிறப்போ லக்கேஜ் ஆர் மொபைல் டெபாசிட் கவுண்டர் அங்கே இருக்காது. 15லேருந்து 18 மணி நேரம் ஆகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் நீங்கள் கம்பார்ட்மெண்ட்லேயே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா க்யூ உள்ளே கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி பாயிண்டில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 3லேருந்து 5 மணி நேரமும் ஆகலாம். கீழ் திருப்பதியில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இன்னையோட முடியுது. அண்ட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் பௌர்ணமி கருட சேவை. மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் மாட வீதி உலா வருவார். மாட வீதியில் இருந்தால் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தரிசன டிக்கெட்லாம் இருக்கணுங்கிறது கிடையாது. இன்கேஸ் நம்ம திருமலையில் இல்லை அப்படின்னா SBC சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டில் இருந்தே கூட நம்ம பார்க்கலாம். திருமலாவில் நிறைய கடைகள் இருக்குது, டீ ஷாப்ஸ் எஸ்பெஷலி. அங்கே பேப்பர் கப்பில் டீ கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒன்று கிளாஸில் கொடுக்குறாங்க, இல்லைன்னா சில்வர் டம்ளரில் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போது ஸ்டே பண்ணப்போ பார்த்த கடைகளில் அந்த பேப்பர் கப் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸு தரிசனத்துக்கு போனாங்கள்ல, அவங்களும் சொன்னாங்க பேப்பர் கப்பில் டீ கொடுக்குறத திருமலாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. பேப்பர் கப்பில் கொடுக்கறது ஒன்று அந்த கிளாஸில் கொடுக்குறாங்க, இல்லைனா சில்வர் டம்ளரில் கொடுக்குறாங்க. இது ரெண்டுலேயும் குடிக்கிறது செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டிலேருந்தே கிளாஸ் எடுத்துகிட்டு போங்க. பட் அந்த பேப்பர் கப்பு திருமலாவில் பேன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்த எந்த ஹோட்டல்ஸ்லேயுமே டீ கப்பில் கொடுக்காம அந்த பேப்பர் கப்பில் டீ கொடுக்கறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக நோட் பண்ண சேஞ்சஸ் இது. நீங்கள் இது பார்த்துருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 92,010 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.76 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 52,346 பேர். தினமும் காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் கரண்ட் டேட் ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு 10,500 ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா
திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி காலையில் 4 to 5 கவுண்ட் 5 மணிக்கு தான் ஜென்ரலாக ஓப்பன் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஹெவி க்ரௌட் இருக்குன்னா 4 to 5 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது, தரிசனம் டிக்கெட். ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் உங்கள் ஆதாரோட க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும். சாவி வாங்குறப்போ குறைஞ்சது நம்ம 2 பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் சாவி கொடுப்பாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் ரூம்ஸ். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். திருப்பதி கிட்டே இப்போது என் ஃப்ரெண்டு தான், மீன்ஸ் சேனல் மூலமாக அவங்க பழக்கம், 300 ரூபாய்க்கு போய் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. 300 ரூபா தான் ஒரு நாளைக்கு ரெண்ட்டு. ஏன்னா அவங்க கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் அந்த ரத உற்சவத்துக்காக ரூம் போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க 300 ரூபாய்க்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க ரூம். நான் சொல்கிறது ப்ரைவேட் லாட்ஜ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ரூம்ஸ் கிடைக்கல டிடிடியோடது அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. இது 300 ரூபாங்கிறது ரூமாக கிடைக்கிறப்போ பட்ஜெட் அமௌண்ட்டில் தான் இருக்கும். எந்த லாட்ஜ் எது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.